ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக எனக்கு நல்ல க்ரோத் வேணும், எனக்கு வந்து ஹேரில் வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இயர்லியராகவே, அதாவது ஒரு 6 வயசுலேருந்தே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்ல க்ரோத்து, திக்காக இருக்கும், வால்யூமாக, அதே நேரத்துக்கு நல்ல லென்த்தியாகவும் இருக்கும். ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஏஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்க முடியலை, அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் உங்ககிட்ட நான் இதை வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து ஒரு 2 பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க. ஸ்லைஸாக நம்ம பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கிராம்புன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ கிராம்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, செக்குலேருந்து எடுப்பாங்க இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயை வாங்கி அதை வந்து நீங்கள் நல்லா மைல்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்ட பிறகு இது மொத்தமும் நீங்கள் அதில் போடுங்க. அது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து அப்படியே சூடாகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் வந்து டர்ன் ஆகும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது இல்லையா, அதை மறுபடியும் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வடிகட்டி திருப்பி என்ன பண்ணுங்கள், அந்த ஆயிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் ஒரு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தலையில் நல்லா தடவிட்டு அப்படியே நீங்கள் தூங்க போகலாம். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் நீங்கள் வைக்கும்போது காலையில் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து வலுவடைகிறதுக்கு டைம் இருக்கும். இதே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்மளோட ஹேரில் இருக்கும், ஸ்கேல்பில் இருக்கும். ஸோ நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நைட்டில் நல்ல ரூட்ஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஹேர் வந்து நல்ல க்ரோத் இருக்கிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக வந்து க்ரோத் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் இது சரி பண்ணி கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு நிறைய வந்து ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதால இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தயாரிக்கிற அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. இது வாரத்தில் நீங்கள் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை கூட, இல்லை டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹேர் வந்து நீங்கள் இது நைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காலையில் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதில் ஆனியன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். இது வீட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் மார்னிங் நைட்டு அப்ளை பண்ண முடியலன்னா மார்னிங் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.